நம்முடைய இந்த உம்மத்துடைய சிறப்பு, இந்த உம்மத்துடைய மேன்மை எந்த சமூகமும் பெறவில்லை. எந்த நபிமார்களுக்கும் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பை போன்று எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு சிறப்புகளை, அவ்வளவு மேன்மைகளை அல்லாஹ் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்ல, எப்படி எப்படி வாழ்ந்தார்கள், எத்தனையோ சாதனைகளை புரிந்தார்கள். இந்த உலகமே எந்த நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, எதிர்பார்க்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய பிறப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாளைக்கு மறுமையில் அந்த நபியை பார்க்கணுங்கிற ஆர்வம், ஆசை இல்லாத மூமின்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சகாப்தம், அப்படிப்பட்ட உன்னதமான நபி, அப்படிப்பட்ட உத்தம நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமான தினமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு எப்படி எப்படியோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மீலாது விழாக்கள் நடக்கிறது. மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மீலாது நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா விளங்கணும். மீலாதுன்னா என்னன்னே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. மீலாதுன்னா அப்படி, மீலாதுன்னா இப்படி. அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்தாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? அபூபக்கர் செஞ்சாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்களா? அலி ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்களா என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள். நண்பர்களே, நாமெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு வினாடியும் நபியை கொண்டாடினார்கள். நாமெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறந்த நாளை உயர்த்தி பேசுகிறோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபாக்களும் கொண்டாடினார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தான். குர்ஆனை திறந்து பாருங்க. குர்ஆனை சரியா ஓதாததுனால, நபிகளாருடைய வரலாறை படிக்காததுனால, சஹாபாக்களுடைய நபியின் மீது இருந்த பேரின்ப காதலை இன்றைக்கு விளங்காததுனால இன்னைக்கு மீலாதுன்னா அப்படி, மீலாதுன்னா இப்படி என்று தவறுதலாக இன்றைக்கு சில சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீலாதுல என்ன நடக்குது? ஆடல் பாடல் நடக்கிறதா? இல்ல குத்தாட்டம் நடக்கிறதா? இல்ல மது அருந்தப்படுகிறதா? எத்தனையோ பர்த்டே பார்ட்டிகளை பார்த்தோம்னா மது அருந்தப்படுகிறது, விபச்சாரங்கள் நடைபெறுகிறது, தவறான செயல்பாடுகள் நடக்கிறது. ஆனால் உத்தம நபியின் உதய தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது தெரியுமா? சபைக்கு வந்து பார்க்க வேண்டும், மீலாது நபிகளுக்கு வந்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சொல்லப்படுகிறது. எப்படி வாழ்ந்தாங்க, நபியை எப்படி சஹாபாக்கள் நேசிச்சாங்க, அல்லாஹ் எப்படி நபியை பிரியப்பட்டான், நபி எப்படி அல்லாஹ்வை பிரியப்பட்டார்கள், நபி எப்படி தன் உம்மத்தை நேசித்தார்கள், இதுதான் சொல்லப்படுது. இது சொன்னா பித்அத்தா, இது சொன்னா சிறுக்கா? இன்னைக்கு மீலாதுனா சிறுக்கு. சிறுக்குனா என்னன்னே மீனிங் தெரியாது. சிறுக்கு சிறுக்கு. அல்லாஹ் அக்பர். இப்ப அன்பானவர்களே, ஏதோ யாரோ சொன்னா அதை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு தவறுதலாக புரிந்து கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய சிறப்பை விளங்க வேண்டும் என்றால் அவருடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார்.
அவ்வளவு மேன்மையை தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் பொக்கிஷமாக அல்லாஹ் தந்தானோ, குர்ஆனை பொக்கிஷமாக இந்த சமூகம் எடுத்துக்கொண்டதோ, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ, மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை புகழுகிறோமோ, அந்த குர்ஆனுடைய சிறப்புகளை பேசுகிறோமோ, குர்ஆனுடைய இறக்கப்பட்ட அந்த விஷயங்களை சொல்லுகிறோமோ, அதுபோல ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனுடைய சிறப்புகள் பேசப்படுகிறதோ, குர்ஆனுடைய வசனங்களை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறதோ, அதுபோல இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இறைவன் நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான். அவர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லுகிறோம், அவர்களுடைய மேன்மையை மக்களுக்கு சொல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்தது மிக பெரும் பொக்கிஷம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற, நமக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை கொண்டாடாமல், அந்த பொக்கிஷத்தை பற்றி மக்களுக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு மனுஷன் நல்லது செஞ்சிட்டாலே அவனை பத்தி புகழ்ந்து மனிதர்கள் பேசுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவரோ, ஒரு நல்லது செய்கிறாரே, ஆனால் அவரை புகழ்ந்து பேசப்படுகிறது. ஆனால் தன்னுடைய வாழ்ந்த காலத்திலே யாருக்கும் எந்த தீங்கும் செய்திடாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றளவும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுபவர்கள் எவருக்கும் தீங்கு செய்யவில்லை. இன்றளவும் அவருடைய வார்த்தையை மதித்து வாழ்பவர்கள் எவருக்கும் தீங்கு செய்யவில்லை. அவர்கள் மட்டுமில்ல, அவர்களை பின்பற்றுபவர்கள் கூட யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபியை கொண்டாடாமல் யாரை நாம் கொண்டாடுவது? யோசித்து பாருங்கள் அன்பானவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எந்த நபிக்கு அல்லாஹ் இப்படி சொல்லல. ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லல, எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அன்பானவர்களை நல்லா விளங்கணும் இந்த ஆயத்தை. அதுக்கு தான் குர்ஆனை எடுத்து ஓதணும்னு சொல்றது. குர்ஆன் இன்னைக்கு பார்க்காம, ஹதீஸ புரட்டாம, ஏதோ 4 வீடியோ கேட்கிறது, 4 பயான பார்க்கிறது, அப்படி இப்படின்னு குறிக்க வேண்டியது. ஆனால் குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபியே, உங்களை உங்க உம்மத்துக்கு நான் அருட்கொடை அனுப்பினேன்னு சொல்லல. உங்க சமூகத்திற்கு நீங்கள் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லல. எந்த சமூகத்திற்கு நீங்கள் வந்தீர்களோ அந்த சமூகத்திற்கு நீங்கள் பேர் உபகாரம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தின் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அந்த ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்திய அந்த வார்த்தை, அகில உலகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஆலமீன். அந்த ஆலமீனை யார்கிட்ட வந்து கொடுக்கிறான்ல? நம்ம சொன்னா சிறுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அல்லாவே சொல்றான். என்ன சொல்றான்? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அகில உலகம் என்று சொன்னால் என்ன? அகில உலகம் என்று சொன்னால் அண்ட சராசரம். அந்த அகில உலகத்துல ஆதம் நபியும் அடங்குவார்கள்,
அந்த அகில உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடங்குவார்கள். அந்த அகில உலகத்துல என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் இருக்கிறதோ, என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இருக்கிறதோ, அத்தனை படைப்பினங்களுக்கும் நபியே நீங்கள் அருட்கொடை என்று அல்லாஹ் தன்னுடைய வேத வரிகளிலே கூறுகிறான். என்பானவர்களே, இதை சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை, யோசிக்க விடுறதும் இன்னைக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை பத்தாதா? அல்லாஹ் எப்படி நபியை புகழ்றான்? அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுறான். நபியே வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறுகிறான். ஹதீஸ சொன்னா கூட இது லைஃபான ஹதீஸ்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம். இது சஹீஹான ஹதீஸ், ஹசன், அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். இது லைஃபான ஹதீஸ், இது பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்லி. ஆனால் குர்ஆனை எவனும் மறுக்க முடியாது. குர்ஆனை மறுத்தவன் காஃபிர், குர்ஆனை மறுத்தவன் நிராகரிப்பவனாக மாறிவிடுவான். அதனால அல்லாஹ்வே தன்னுடைய குர்ஆன்ல பதிவு செய்கிறான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நீங்கள் அகில உலகத்திற்கும் அருட்கொடை, நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் நபியே. வரஃபஅனா லக திக்ரக், இது குர்ஆனுடைய வசனம். இதை யாராவது மறுக்க முடியுமா? அல்லாஹு அக்பர். அப்ப மனிதர்களாகிய நீங்கள் என்ன புகழ்வது? நாமெல்லாம் நபியை புகழ்றமே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் உலகம் முழுக்க புகழப்பட்டாலும், உலக கியாமனால் வரையிலும் நபியை புகழ்ந்தாலும் புகழ்ந்து முடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அப்ப அல்லாஹ்வே உயர்த்திட்டதுக்கு பின்னால நம்ம எங்க நிப்பாட்ட முடியும்? நாம எப்படி புகழ்ந்து முடிக்க முடியும்? அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பையோ நபிகளாருடைய அந்த கவிதை வரிகளிலே நாம் படிக்கப்பட்டால் இன்னைக்கு ஷிர்கு, குஃப்ரு, இப்படி தவறுதலான ஒரு சிந்தனைகளை பார்க்கப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸ விளங்குனா மௌலிது உங்களுக்கு விளங்கும். குர்ஆன் ஹதீஸ் விளங்கலன்னு சொன்னா மௌலிதுனா என்னன்னு உங்களுக்கு ஷிர்காதான் தெரியும். குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அன்பானவர்களே, மௌலிது ஷரீஃப்ல சொல்லப்படுது, அன்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள் என்று மௌலிதுல சொல்லப்படுது. என்ன காரணம்? அதுக்கு குர்ஆனை விளங்கணும். குர்ஆனுடைய விளக்கம் இல்லைன்னு சொன்னா மௌலிது உங்களுக்கு ஷிர்காதான் தெரியும். குர்ஆனுடைய விளக்கம் தெரியணும். அல்லாஹ் சொல்றான், பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம். யார் சொல்றா? எந்த ரஹ்மான், எந்த ரஹீமோ அந்த ரஹீம் தன் நபியை பார்த்து சொல்றான், பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம். அந்த நபி அவர்கள் மூமின்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள். யோசித்து பாருங்கள், யாரு புகழ்றா? அல்லாஹ் புகழ்றா. நபி மூமின்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த இரக்கம் காட்டக்கூடியவர்கள் தான் மௌலிது சொல்லுது. நபி அவர்களுடைய சிறப்பை மௌலிது சொல்லுகிறது. நபிகளுடைய வாழ்க்கையை மௌலிது சொல்லுகிறது. நபி எப்படி அல்லாஹ் சிறப்பு கொடுத்தான், அந்த சிறப்பைத்தான் மௌலிது சொல்லுது. நபியின் மீது ஸலவாத்து ஓத சொல்லுகிறது மௌலிது. அப்ப இது எப்படி ஷிர்க்குன்னு சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. நபி அவர்களை புகழ்வதால் சைத்தானுக்குத்தான் எரிச்சல் ஏற்படும். நபியுடைய புகழை கேட்டால் சைத்தான் தான் சங்கடப்படுவான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை விட்டும், அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நபியை கொண்டுதான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபி இல்லாம சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது. நாம சொல்ற கலிமாவுலயே நபி தேவை இல்லங்க. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்கள், முஸ்லீம் ஆகிட முடியுமா? பாதி கிணறு தான் தாண்டணும். முழு கிணறையும் தாண்டணும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அங்கே நபி வரணும். நீ மூமினாக வேண்டும் என்றால் அங்கே நபி வர வேண்டும்.
உன்னுடைய பாங்கு பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் அங்க நபியுடைய பெயர் வர வேண்டும். உன்னுடைய தொழுகை பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய தொழுகை பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே நபி வரணும். நபி இல்லாத வணக்கங்கள், தொழுகை, நபியுடைய பேச்சு இல்லாத, நபியுடைய பெயர் சொல்லப்படாத தொழுகை அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகளுடைய பெயர் சொல்லப்படாத துஆ அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்திட்டான். தன் நபியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான்? அன்பானவர்களே, நம்ம வேணா யோசிக்கலாம், ஆனா அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். வமா ஆதாக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அந்த நபி எதை கொண்டு வந்தாங்களோ அதை நீ எடுத்துக்க, எதை நபி தடுத்தாங்களோ அதை விட்டுரு. யாரு சொல்றா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வாதியுல்லாஹ வாதியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, வாதியுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ரசூலை சேர்க்கிறார். எங்கேயும் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை விடல. அல்லாஹ்வுக்கு அடுத்தது முகமது அல்லாஹ் கொண்டு வர்றான். நீங்க நம்ம ஏன் தடுக்கணும்? அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அர்ஷுடைய பலகையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்போ பாங்கில அல்லாஹ் ரசூலுடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறான், இகாமத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறான், தொழுகையில நபியுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், நபியுடைய சிறப்பு என்ன, நபியுடைய மேன்மை என்ன? எங்கெல்லாம் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் முஹம்மது என்கின்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உச்சரிக்கப்பட்டால் தான் அங்கே மதிப்பு இருக்கிறது. இப்ப நாம அல்லாஹ்வை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது யாருடைய எண்ணம் தெரியுமா? சைத்தானுடைய எண்ணம் தான். நல்லா விளங்கணும். சைத்தான் வழிகட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சைத்தான் தன்னை தௌஹீதில் இருக்கிறன்னு சொன்னான், அவனை பெரிய தௌஹீத்வாதியா நினைச்சுக்கிட்டான். ஆனால் சைத்தானுடைய அந்த எண்ணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அன்பானவர்களே, நன்றாக விளங்கணும். வரலாறு, குர்ஆன், ஹதீஸ படிக்கணும். அடுத்தவர்களுடைய வீடியோக்களையோ அடுத்தவர்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ பார்த்துட்டு மார்க்கத்தை பேசுவதற்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. குர்ஆனை புரட்டுங்க, ஹதீஸ புரட்டுங்க. ஏன் சைத்தானா போனா தெரியுமா? சைத்தான் ஏன் வழிகேட்டுல போனான் தெரியுமா? சைத்தான் ஏன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக போனான் தெரியுமா? உலக மக்கள் எல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்றமே, விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படிப்பட்ட மிக 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 கேவலப்பட்ட நிலைக்கு சைத்தான் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம தௌஹீதில் இருக்கிறோம்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னான், எல்லா மலக்குகளுக்கும் கட்டளையிட்டான், நபி ஆதமுக்கு நீங்கள் சஜதா செய்ய வேண்டும். சஜதா யாருக்குங்க செய்யணும்? சஜதா யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஆதமுக்கு சஜதா செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்ட அத்தனை மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சாங்க. எல்லா மலக்குகளும் சஜதாவில் விழுந்தாங்க. யாருக்கு செய்ய வேண்டிய சஜதா? இத்தனை காலம் தான் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அந்த நாள் வரையிலும் அல்லாஹ்வுக்கு நெத்தி பணிந்த சஜதா, அல்லாஹ்வுக்கு நெத்தியை பணித்தவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, ஆதம் நபிக்கு நீ சஜதா செய்யி. அல்லாஹ் கட்டளையை மதித்தார்கள், சஜதா செஞ்சாங்க. கேட்கல, ரப்பே உனக்குத்தான் சஜதா செய்யணும், ஏன்னா ஆதமுக்கு சஜதா செய்யணும்ங்கிற கேள்வியை அங்க எந்த மலக்கும் கேட்கல, எந்த ஜிப்ரீலும் கேட்கல, எந்த மீகாயிலும் கேட்கல, எந்த மலக்குல் மௌத்தும் கேட்கல. யோசித்து பார்க்க வேண்டும், வரலாறை புரிய வேண்டும். இன்னைக்கு வரலாறு தெரியாமல் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சில கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப சைத்தான் சொன்னா, ரப்பே சஜதா உனக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். எப்படி சஜதா? எப்படி நான் அவனுக்கு செய்வது? எப்படி ஆதமுக்கு நான் சஜதா செய்வது? சைத்தான் என்ன சொன்னா யோசிச்சு பாருங்க. சைத்தான் தௌஹீது பேசுறன்னு நினைச்சான்.
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜதா செய்யணும் அப்படின்னு நினைச்சான். நான் ஆதமுக்கு ஏன் சஜதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேசினான். அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற பெருமையோடு ஆணவத்தோடு சைத்தான் பேசினான். அப்ப எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சோ அது யாருக்கா இருந்தாலும் சஜதா விழுந்துரும், யாருக்கா இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும். அதுதான் உண்மையான அடியான், அதுதான் உண்மையான அத்தியத். ஆனா சைத்தான் என்ன செய்யல, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை திருப்பி ரீகொஸ்டின் பண்ணான். அதனாலதான் சைத்தானா போனான். அதனாலதான் இன்றைய வரைக்கும் உலகத்தில் இருக்கிற உலகம் அழிகிற வரையிலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. விரட்டப்பட்ட சைத்தானாக, சாபமிடப்பட்ட சைத்தானாக மாறியதற்கு காரணம் அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை மதிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய நபியை, தன்னுடைய ஆதமுக்கு சஜதா செய்யுங்க மதிக்க சொன்னா, அதனால மதிக்கல, சைத்தானா போயிட்டான். அப்ப அன்பானவர்களே, ஆதம் நபியை விட உயர்ந்தவர்கள், ஆதம் நபியை விட சிறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் நபியை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த முஹம்மது நபியை நாம மதிக்காம, அப்படிப்பட்ட முஹம்மது நபியை புகழாம, அப்படிப்பட்ட முஹம்மது நபியுடைய சிறப்பை, நபியுடைய பிறப்பை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் வேறு யாருடைய சிறப்பை, பிறப்பை பேச போகிறோம்? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்ப சைத்தான் வழிகட்டு போனதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு போதும், அல்லாஹ்க்கு மட்டும் நான் சஜதா செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால சைத்தானுடைய வாழ்க்கை நரகத்திற்கு போய்விட்டது. எனவே அன்பானவர்களே, நாம அல்லாஹ்வை மதிச்சா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுக்கு வழிபட்டா மட்டும் பத்தாது. அல்லாஹ் சொல்றான், வாதீஉல்லாஹ வாதீஉர் ரசூல், நீ அல்லாஹ்வுக்கும் வழிபடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ வழிபடு. யோசித்து பாருங்க, அல்லாஹ் நபியை உயர்த்தி உயர்த்தி சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது என்னங்க? ரூஹ், தன்னுடைய உயிர் தான் மிகப்பெரியது, தன்னுடைய உயிர் தான் மிகப்பெரியது. அந்த உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மனிதர்களே, எந்த உயிரை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், கேளுங்கள் அன்பானவர்களே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்றார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூமின், நான் எந்த ஹதீஸையும் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுடைய உயிரை விட மேலானவர்கள். அப்ப ஏன் உயிரை விட மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான். அது ஏன் நமக்கு விளங்க மாட்டேங்குது? என் உயிர் போனாலும் முஹம்மது நபியுடைய உயிர் மானம் காக்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் தன் உயிரை விட்டார்களே. வரலாறுகளை புரட்டி பாருங்கள். சஹாபாக்கள் ஏன் கொண்டாடல மீலாது? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் ஏன் மீலாது கொண்டாடல? சஹாபாக்கள் ஏன் நபியுடைய பிறப்பை கொண்டாடல? அபூபக்கர் கொண்டாடினாரா, உமர் கொண்டாடினாரா என்று கேட்கிறார்கள். நன்றாக விளங்கணும், அதுக்குத்தான் வரலாறு படிக்கணுங்கிறது. ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் கொண்டாடினாங்க. தான் நபியை பார்க்கும் போதெல்லாம் இன்பத்தில் மூழ்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை கண்டு ஒவ்வொரு நாளும் நபியை கொண்டாடினாங்க. ஒவ்வொரு நாளும் நபியுடைய சிறப்பை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு முறை கொண்டாடுறோம், வாழ்க்கையில ஒரு முறை நபியுடைய ஒன்று கூடி நபியுடைய பிறப்பை பத்தி, சிறப்பை பத்தி பேசுறோமே தவிர வேறு எங்கும் அங்க ஹராமுக்கு அங்க வேலை இல்லையே. எனவே அன்பானவர்களே, நாம முதல்ல நபியுடைய சிறப்பை விளங்கணும், நபிக்கு கட்டுப்படணும், நபியை ஃபாலோ பண்ணணும், நபியை விரும்பணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒருவரும் மூமினாக முடியாது. எப்படி சொல்றாங்க? நீங்க ஒருவரும் மூமினாக முடியாது. நான் மூமின், நான் முஸ்லிம் என்று சொல்லிட்டா மூமின் இல்ல. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், நபியை என்ன செய்யக்கூடாது, நபியை நேசிக்க கூடாது, புகழக்கூடாது என்று சொல்லுகிற சிலர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களை நன்றாக விளங்குங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூமின் என்று சொல்பவன் மூமின் அல்ல,
லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ்! உன்னுடைய மனைவியை விட, உன் மக்களை விட, உன் பொருளாதாரம், சொத்து, சுகம் அனைத்தையும் விட, எந்த அளவுக்கு சொல்றாங்க, அகில உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட என்னுடைய நேசம் உன் உள்ளத்தில் வராத வரை நீ மூமினே ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், நபியுடைய நேசம் எப்பங்க நமக்கு வரும்? நபியுடைய நேசம் எப்படி நமக்கு வரும்? நபியை விளங்கினாதான் வரும். நபியுடைய சிறப்பை விளங்கினாதான் வரும். நபியுடைய சிறப்பை மக்களுக்கு சொன்னால்தான் உள்ளத்தில் நபிகளுடைய முகப்பத்து தெரியும். ஒருத்தரை விரும்புங்கன்னு சொன்னா எப்படி விரும்ப முடியும்? ஒருத்தரை நேசிக்கிறோம் சொன்னா அவரை பார்க்கணும், பழகணும், அவருடைய குணங்கள், அதிசயங்கள், சிறப்புகளை விளங்கினாதான் அவரை நாம் விரும்ப முடியும். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீலாது பெருவிழாக்களில் பேசப்படுகிறது, அவருடைய சிறப்பை சொல்லப்படுகிறது, மேன்மைகளை சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுத்தானோ அந்த அந்தஸ்து வரை சொல்லப்படுகிறது. ஆனா ஒரு ஹதீஸை கொண்டு வந்துருவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நபியே சொல்லியிருக்கிறாங்க, என்னைய புகழாதீங்க, என்னை அளவு கடந்து புகழாதீங்க. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டம் புகழ்ந்ததோ அதுபோல என்னை புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த ஹதீஸை முழுசா விளங்கணும். ஹதீஸை முழுசா விளங்கணும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? என்ன நீங்க புகழக்கூடாது. எப்படி புகழக்கூடாது? புகழக்கூடாதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை முழுசா நம்ம எடுக்கணும். ஏன் என்ன புகழக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்படி புகழ்ந்ததோ அது போல நீங்கள் என்னை புகழ வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசா நபியுடைய சமூகம் எப்படி அந்த நபியை புகழ்ந்தது? அல்லாஹ்வுடைய மகன் ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று அந்த சமூகம் கொண்டாடியது, அல்லாஹ்வுடைய புதல்வன் என்று கொண்டாடியது. அந்த மாதிரி என்ன புகழ்ந்திராதன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த புகழை சொன்னதை இன்றைக்கு சிலர்கள் நபிகளாருடைய புகழக்கூடாது, நபியே சொல்லி இருக்கிறாங்க என்று தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஹதீசுகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எப்படி மெம்பர் இருக்கு, இதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் அரபு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவர்களுக்கு மஸ்ஜிது நபவியில ஒரு தனி மேடை போட்டு நபி அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். மேடை கொடுக்கப்பட்டுச்சு பள்ளிவாசலுக்குள்ள. எப்படி ரசூலுல்லாவுக்கு ஒரு மேடை இருந்ததோ, எப்படி ஒரு குத்துபா மேடை இருந்ததோ, அதுபோல நபிகளாரை புகழ்வதற்கு, இஸ்லாத்தை எடுத்து கவிநடைகளில் சொல்லுவதற்கு, மௌலது, நம்முடைய பாசையில சொன்னா மௌலது ஓதுவதற்கென்று ஒரு மேடை அமைக்கப்பட்டது. யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. எனவே அன்பானவர்களே, நாம் நபியை விளங்க வேண்டும், நபியை விளங்க வேண்டும், நபியை மதிக்க வேண்டும், நபியை போல வாழ வேண்டும். உலகத்துல நீங்க சொர்க்கம் செல்லணுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணுமா, நபியை போல நீங்க வாழ்ந்துருங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. வேற எதிலும் வெற்றி இல்லை. அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் உன்னை விரும்பன்னு நினைக்கிறியா? அல்லாஹ் உன்னை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ அந்த நபியை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல யாரு நபியை புகழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அல்லாஹ் நபியுடைய புகழை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் வாங்க சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் நபியுடைய புகழும் புகழிக்கப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையையும் வார்த்தையையும் மதித்து வாழுகிற நன்மக்களாக நம்மை அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. மேலும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த கூட்டத்தில் நபிகளாரை புகழப்படுகிறதோ, எந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட சமூகத்திலே நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. எந்த சுவனச்சோலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்களோ அந்த சுவனச்சோலையிலே எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.